ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்க வந்து 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் கொஷின் பேப்பர். சோஷியல் சயின்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் சிவிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் நீங்கள் ஓரளவுக்கு படித்தா கூட அட்டன் பண்ணிடலாம். ட்ரீ ரட்னாஸ் ஆர் ட்ரீ பிரின்சிபல், ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 5 மார்க்ஸ் தான் வந்து சோஷியல் சயின்ஸில் வந்து மேஜர் பார்ட். ஸோ 5 மார்க்கில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 5 மார்க் 1 மார்க், ஸோ 2 மார்க் 3 மார்க் நீங்கள் ஓரளவுக்கு படித்தா கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சிங்கன்னா, நீங்கள் தரவாக படித்தா மட்டும்தான் நீங்கள் இது ஃபுல்லாமே அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு புக்கின் வந்து பெருசாக வராது. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 28 கம்பல்சரி. நீங்கள் வந்து 10 2 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹம்முராபி கோட், ஸோ அதே மாதிரி கிரேட் வால் ஆஃப் சைனா, எக்ஸ்பிளைன் த காம்போசிஷன் ஆஃப் 3 எஸ்டேட்ஸ், வாட் இஸ் அ மேப், கிளவுட்ஸ் ஃபார்ம்டு, ஸோ லிங்கான்ஸ் டெஃபினேஷன். ஸோ நான் சொன்ன எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். டேக்ஸ் லெவிட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ பிளாக் டெத் பார்க்குறீங்க. பிளாக் டெத் வந்து உங்களுக்கு ஒரு காமனான கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் ஓனர்னா கூட உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. 42 கம்பல்சரி இதில். அதே மாதிரி 10 3 மார்க் 10 5 மார்க் அட்டன் பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 50 மார்க் வந்து 5 மார்க்லேயே கவர் ஆகுது. ஸோ 5 மார்க் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 5 மார்க்கில் வந்து உங்கள் புக் பேக்கில் இருக்க மேட்ச்சு, அதே மாதிரி மேட்ச்சு, ஃபில்லப்பு, டிஸ்டிங்விஷ் பிட்வீன், கிவ் ரீசன்ஸ், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நல்லா படித்தா உங்களுக்கு கண்டிப்பாக 3 5 மார்க் கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீனும் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு மேப் தான் மேஜராக இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் ஒரு டீட்டெயில், ஸோ மேப்பும் ஹிஸ்ட்ரியில் ஒரு டீட்டெயில் நல்லா படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக 70க்கு மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னோட ஒரு ஒப்பீனியன். தேங்க்யூ.